ஐயோப்பா. விஐபி சூட்கேஸ். இதில் வந்து நாங்கள் ஒரு காலத்தில் வந்து இது கொண்டு போவோம், விசிஆர் டேப் ரெக்கார்டெல்லாம் இதில் தான் வச்சு கொண்டு போவோம். சொல்லுங்க சார், நாங்கள் பண்ணுவோம். சரிம்மா. உங்களுக்கே ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போர்டு வச்சுருப்போம். சரிம்மா. தெரியும், ஒரு சில உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாத தெரிஞ்சதை விட. இல்லை அப்பெல்லாம் கிடையாது. உலகத்தில் எல்லாமே நிறைய விஷயங்கள் தெரியாத ஆட்கள் இருக்காங்கம்மா. அதில் நானும் ஒருத்தன். நீங்களும் வந்து இதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால எங்கள் அம்மா வந்து அடிக்கடி நீ நிறைய குப்பை சேர்க்கறடா அப்படிம்பாங்க என்ன சின்ன வயசில். ஓ அப்படியா? நீங்களும் கலெக்ட் பண்ணுறீங்க? காயின்ஸா, டாய்ஸா? என்னெல்லாம் பிடிக்குமா? புக்ஸ் நிறைய நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரேர் புக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அப்பாட்ட வந்து 1975-76 நேஷனல் ஜியோகிராஃபி மேகசின் இருக்கு, இன்னும் வச்சிருக்காரு. அது எங்கள் அப்பா சொல்லுவார், அது நான் என் காலம் முடிஞ்சாலும் நீ பத்திரமா வச்சுக்கூடா அப்படிம்பாரு எங்கள் அப்பா என்கிட்ட. ஆமாம்மா, நல்லா பண்ணிடுறேன். ஆஸ்டன். ஆமாம்மா. இது வந்து எல்லாமே ஒர்க் ஆகும். ஆஸ்டன், பழைய ஆஸ்டன். கேம்பர். பயங்கர மின்ட் கண்டிஷன் வச்சிருக்காரு எல்லா கார்ஸையும். எனெட்டிக். Made in Great Britain.
இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளஷ் சிஸ்டத்தில் எல்லாமே ஃபுல் காஸ்ட் ஸ்டீலில் பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங்கில் பண்ணுது, ஷீட்டில் பண்ணல, ஷீட் எடுத்து பெண்ட் பண்ணல, காஸ்டிங்கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ரன்னவே மெட்டீரியலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கிலோ போகும். சப்பன்கி பஜாஜ் பிரியா. இந்த டிவி நாங்கள் வச்சுருந்தோம் சார், ஒன்டா டிவி. அழகாக வச்சுருக்காங்களா. பிஎஸ்ஏ ஷாம்பு, ரோட்வேயோட ஃபஸ்ட். நான் இதில் தான் பார்த்தேன், நான் கூகுள் மேப்ஸில் ரிவ்யூ பார்த்து அப்புறம் 2-3 வீடியோஸ் பார்த்தேன். நான் நாளைக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும், 2 வருஷம் மேலே இருக்கும். சேரா சோழ காயின்ஸ். $75th year சர்க்குலேஷன். எல்லா டெனோமினேஷன் 1லேருந்து 20 ரூபா வரைக்கும். 1, 2, 5, 10, 20. கேமரா இந்த டிவி வச்சுருக்கோம் சார் நாங்கள். இந்த குட்டி டிவி டைட்டோனா டிவின்னு ஒன்று இருந்தது எங்கள்கிட்ட. அப்பாலாம் வந்தாருன்னா அவ்வளோதான், இங்கேயே செட்டில் ஆயிடுவார். 4 நாள் எனக்கு சோறு தண்ணி வேணாண்டா அப்படின்ட்டு வரேங்க அப்பா. இவ்வளோ போகலாங்களா? ஓ எல்லாம் ஆட்ஸு. ஓ பெரிய ஃப்ரேம்லாம் வந்து டிராயிங்ஸ். ஓகே. ரெட் பிளாக் கலர் ஃப்ரேம். என்ன பண்ணிருக்காங்க? கிராண்ட் பியானோ. இந்த பையன் எங்கள்கிட்ட இருந்தது. இப்போதான் தூக்கி கடாசணும். ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தூக்கி கடாசணும். இது போயிடுச்சு, இந்த பக்கிள் போயிடுச்சு. அவ்வளோதான், எங்கள் அப்பா இங்கே வந்துடுவார்.
செட்டில்டு எங்கள் அப்பா. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் ஒரு 20 ஃபோன் கொடுத்தாரு சார். ஒன்றும் ஒரு ரேஞ்சு டிஸ்பிளே சைஸு. ஒரு 1 இன்ச்சில் ஆரம்பித்து 1.5 இன்ச்சஸில் ஆரம்பித்து 3.5 இன்ச் வரைக்கும் இருந்த எல்லா நோக்கியா ஃபோனோட டிஸ்பிளேவும் நான் வச்சுக்கோங்க போங்க அப்படி சொல்லி கொடுத்தாருங்க அப்பா. நான் சொன்னேன் ஏன்பா கொடுத்த அப்படின்னா, ஓ மெடாலியன்ஸ். நரிமன் ஃபேமிலி, எஃப்கே நரிமன். Yamaha RX 100. ப்ளீஸ் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். எல்லாம் கேட்காதீங்க, போடுங்க. எங்கள் பெரிய தாத்தா தான் ஃபஸ்ட்டு ஹெச்எம்வியோட டீலர்ஷிப் எடுத்தார். ஆமாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. கண்டிப்பாக எனக்கு ஒரு நாள் பத்தாதுமா, ஒரு 4 நாள் இருக்கணும். 4 அதிகபட்சம் அப்படின்னா ஒரு 2 hours வேணும். குறைஞ்சபட்சம் சார் 2 hours இருந்தால் தான் ஒவ்வொரு பொருளையும் பார்க்க முடியும். நாளைக்கு மதியானம் வந்துடுறேன். நாளைக்கு மதியானம் எனக்கு ஒரு மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துடுறேன். சரி, கண்டிப்பாக வாங்க சார். மர்சி. இது வந்து ஃபஸ்ட்டு வந்த ஸ்டாண்டர்ட் டேப் ரெக்கார்டர். ஸோ இதில் வந்து இந்த ட்ராக்குக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரீவைண்ட் ஸ்விட்ச் இருக்கும். அதாவது நாங்கள் சரன்னு வரும். அதோட ஃப்ரேம் வந்து எப்படின்னா 60 RPMல சுற்றும். நல்ல பவர்ஃபுல்லான மோட்டர். அது சரன்னு சுற்றும். ஒரு ஜிடி நாயுடு தான் வந்து அதுக்கான ரீவைண்டிங் மெக்கானிசத்தை ஃபஸ்ட்டு நல்லா டியூன் பண்ண ஆரம்பித்தார். கோயம்புத்தூர் ஜிடி நாயுடு. அவன் ஃபிலிப்ஸ்காரெலாம் அறந்துட்டான், யாரா அவன் அப்படின்னு. யாரா அந்த ஆள் அப்படின்னாலும் கோயம்புத்தூரில் தான் இருக்கான் அப்படின்னாங்க.